ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்னத்த பத்தி பார்க்க போறோம்னா ஜாவா ப்ரோக்ராம்ல எப்படி லாஜிக்கல் ஆபரேட்டர் பயன்படுத்தி எப்படி ப்ரோக்ராம் போடுறது அப்படின்றத பத்தி நம்ம பார்ப்போம். அதுக்காக நான் என்ன பண்றேன்னா ஆல்ரெடி போட்டு வச்சிருக்க ப்ரோக்ராம் தான் நான் எடுத்து ரன் பண்ண போறேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன்னா எந்த லொகேஷன்ல அந்த ஃபைலை நான் வச்சிருக்கேனோ அந்த லொகேஷன் நான் முதல்ல போய்க்கிறேன். இதுல லாஜிக்கல் லாக் அப்படின்றத தான் நான் ஃபைல் நேமா கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃபைல் நேமை முதல்ல நான் என்ன பண்றேன், முதல்ல எக்ஸிக்யூட் பண்றேன். சோ அதுக்காக நான் என்ன பண்றேன், இந்த ப்ரோக்ராம முதல்ல நான் ஓபன் பண்றேன். இந்த ப்ரோக்ராம்ல நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்றத பத்தி நான் முதல்ல சொல்லிட்டு அப்புறமேல நான் அந்த ப்ரோக்ராம நான் எக்ஸிக்யூட் பண்றேன். இதுலயே நான் பாத்தீங்கன்னா நம்மளே இன்புட் கொடுத்து நம்மளே அவுட்புட் எடுக்கிற மாதிரி தான் ப்ரோக்ராம் நான் போட்டிருக்கேன். ரெண்டு ப்ரோக்ராமும் நான் ஒரே இதுல போட்டிருக்கேன். நம்மளே இன்புட் கொடுத்து நம்மளே எப்படி அவுட்புட் எடுக்கிறன்றது ஒரு ப்ரோக்ராம் ஆகும். ப்ரீ டிஃபைன்டா ஒரு வேல்யூ செட் பண்ணிட்டு அதுல எப்படி அவுட்புட் எடுக்கிறது அப்படின்ற ரெண்டு ப்ரோக்ராமுமே நான் ஒரே இதுல தான் நான் பண்றேன். ஸோ அதனால நான் அந்த ப்ரோக்ராம நான் முதல்ல என்ன பண்ணிக்கிறேன், முதல்ல நான் ஓபன் பண்ணிக்கிறேன். ஓபன் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், எக்ஸிக்யூட் பண்றேன். அதுக்காக ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், நம்மளே இன்புட் கொடுத்து நம்மளே அவுட்புட் எடுக்கிறோம் அப்படின்றத விட்டு முதல்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோம் நம்ம என்ன பண்ணணும், முதல்ல ஃபைல சேவ் பண்ணணும். முதல்ல ஃபைல் சேவஸ் அப்படின்றத போயிட்டு ஃபைல் நேம் என்ன ஃபைல் நேமா, அதாவது கிளாஸ் நேம் தான் ஃபைல் நேம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ கிளாஸ் நேம் என்னவோ அந்த கிளாஸ் நேம முதல்ல ஃபைல் நேமா கொடுக்கணும். கொடுத்துட்டு கீழே அந்த இது இருக்கு, சேவஸ் டைப் இருக்கு பாருங்க, அதுல ஆளுன்னு இருக்கான்னு செக் பண்ணீங்க. அதாவது டாட் டிஎக்ஸ்டி அப்படின்ற இருக்கப்ப நம்மளுக்கு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகாது, எரர் வரும். இந்த ஃபைல் நேம் எங்க இருக்கு என்னன்றது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எரர் வரும். ஸோ அதனால கீழே ஆளுன்னு இருக்கான்றத 1க்கு 2 தடவை ப்ரோக்ராம் போடுறதுனால நீங்க கண்டிப்பா செக் பண்ணீங்க. செக் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, சேவ் அப்படின்றத கிளிக் பண்ணி ஃபைல சேவ் பண்ணீங்க. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா இம்போர்ட் ஜாவா டாட் யூட்டிலிட்டி டாட் ஸ்கேனர் அப்படின்றத கொடுத்துறேன், செமிகோலன் வச்சிடறேன். அப்புறமேல பப்ளிக் கிளாஸ் நேம், கிளாஸ் நேம் என்ன கொடுத்துருக்கேன், லாக்னு கொடுத்துருக்கேன். லாஜிக்கல் ஆபரேட்டர் நம்ம பண்றது லாக் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்புறம் மேல பிரேசஸ் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறேன். அதுக்குள்ளார ஒரு பிரேசஸ், அதுக்குள்ளார என்ன பண்ணிடுறேன், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஏஆர்ஜி அப்படின்ற கொடுத்துட்டு பிராக்கெட் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறேன். அதையும் அதுக்குள்ளார நான் இன்புட் நம்மளே கொடுத்து நம்மளே வாங்குறதுக்காக ஒவ்வொரு கோடிங்கும் ப்ரீ டிஃபைன்டா கொடுக்கறதுக்கான அந்த வேரியபிள் டிக்ளரேஷன் ரெண்டுமே ஒரே இதில் வச்சிருக்கேன். அதில் என்ன பண்ணுறேன், முதல்ல என்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு நான் 10 பி இஸ் ஈக்குவல் டு 15 அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். நான் ஒரே மாதிரி தான் வச்சிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்ற அடுத்தடுத்ததுல கண்டினியூஷன் தெரியணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் இப்படி பண்றேன். அப்புறம் மேல என்ன பண்றேன், அதை சிங்கிள் லைன் கமெண்ட்ல பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் மேல என்ட் ஏ கமா பி அப்படின்னு கொடுத்துறேன். அப்புறம் ஸ்கேனரு மை நாம் அப்படின்னு ஈக்குவல் டு நம்ம நியூ ஸ்கேனர் சிஸ்டம் டாட் என் அப்படின்றத இது பண்றேன். அப்புறம் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்ல டைப் ஏ வேல்யூ ஏஎஸ் ஈக்குவல் டு நாம் டாட் நெக்ஸ்ட் என்ட் அப்படின்னு கொடுத்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி செமிகோலன் வச்சு நான் பண்ணியிருக்கேன். இதே இதை அப்படியே காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிட்டு ஏக்கு பதிலாக பின்னு நான் இதில் எந்த இடத்துல ஏ இருக்கோ அந்த இடத்துலலாம் பின்னு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்புறமேல என்ன பண்றேன், இந்த ப்ரோக்ராமை நான் இஃப் ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்தி நான் இந்த ப்ரோக்ராமை நான் எக்ஸிக்யூட் பண்றேன். ஸோ அதனால நான் என்ன பண்ணிடுறேன், இஃப்ல ஏ சின்னதா இருக்க மாதிரியும் 5 பெருசா இருக்க மாதிரியும் வச்சு ஃபர்ஸ்ட் இதை இது பண்றேன். ஃபர்ஸ்ட் அண்டுக்கான கண்டிஷன் என்ன நமக்கு தெரியும், அண்டுனா ரெண்டுமே ட்ரூவா இருந்தாதான் ஆன்சர் இஸ் ட்ரூன்னு வரும். ஓகேவா, அதனால அண்டு சிம்பிளை போட்டுட்டு 2 தடவை போட்டு பி சின்னதா இருக்க மாதிரியும் 10 பெருசா இருக்க மாதிரியும் வேல்யூ வச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட்டை நான் எழுதுறேன். இதுலயே நான் பாத்தீங்கன்னா அண்டு ஆறு நாட்டு இந்த 3 ஆப்ரேஷனே நான் ஒரே ப்ரோக்ராம்ல நான் எக்ஸிக்யூட் பண்ண போறேன். ஸோ அதனால 3 ப்ரோக்ராமுக்கான இதையும் ஒரே இதில் நான் எழுதிக்கிறேன். 3ஐயும் நான் காப்பி அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டை நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு அண்டுக்கு இந்த சிம்பிள் போட்டிருக்கேன், ஆறுக்கு இந்த லைன் மாதிரி 2 லைன் இருப்பாங்க அது மாதிரி இது போட்டிருக்கேன், நாட்டுக்கு அந்த ஹோல் இதை அப்படியே இது பண்ணிட்டு ஃப்ரண்ட்ல ஆச்சரியக்குறி போட்டு இது பண்றேன்.
இப்போ என்ன ஆகும்னா ஆச்சரியக்குறி போடுறப்ப நமக்கு என்ன ஆகும்னா நாட் ஆப்ரேஷன் நடக்கும். ஃபர்ஸ்ட் இதுல வந்து நம்ம அண்ட் ஆப்ரேஷன்ல ரெண்டுமே ட்ரூவா இருந்தா ட்ரூன்னு பார்த்தோம். ஆர்ல எய்தரா ஒன்னு ட்ரூவா இருந்தாலும் நமக்கு ட்ரூன்னு வரும். நாட்ல வந்து நம்ம வந்து ட்ரூனா ஃபால்ஸ்னோ ஃபால்ஸ்னா ட்ரூனோ நமக்கு வரும்னு நமக்கு ட்ரூத் டேபிள் மூலமா நமக்கு தெரியும் கண்டிஷன்ஸ். ஸோ அந்த இதெல்லாம் இது பண்ணிட்டு நம்ம வந்து என்ன பண்றோம், இப்போ இஃப் ஸ்டேட்மெண்ட்ல நான் என்ன பண்றேன், இந்த இதை வந்து எக்ஸிக்யூட் பண்றேன். இப்போ இந்த இதுல பிரேசஸ் ஓபன் பண்ணி நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் இதுல இஃப் எல்ஸ் அந்த ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்தி தான் நான் ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்றேன். ஸோ அதனால இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்காக நான் வந்து என்ன பண்ணிடுறேன், முதல்ல ஃபர்ஸ்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட்ல என்ன பண்ணிடுறேன், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டன்ல ட்ரூன்னு கொடுக்குறேன். எல்ஸ் பார்ட்ல ஃபால்ஸ்னு கொடுக்குறேன். அதே அப்படி மேல இருக்கதான் அப்படியே தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நான் இது பண்றேன். நான் எங்கெங்க என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நீங்க பார்த்துக்கிட்டு நீங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஏன்னா இந்த இதுல வந்து நம்ம வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான் பண்ணுவோம். இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்னாலதான் நம்மளுக்கு அவுட்புட் வராம போகும். ஸோ அதனால நம்ம வந்து எங்கெங்க மிஸ்டேக்ஸ் பண்றோம் அப்படின்றத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமேல ஒவ்வொரு ஆப்ரேஷனும் நீங்க பண்ணுங்க. ஸோ அப்போ வந்து நமக்கு என்ன ஆகும்னா நம்ம எங்க மிஸ்டேக் பண்றோம் அப்படின்றத நமக்கு தெளிவா தெரிஞ்சிடும். ஸோ அதுக்காக தான் நான் இது பண்றேன். இப்போ நான் வந்து ஃபைலை நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும், வழக்கம் போல கமாண்ட் ப்ராம்ப்ட் போகணும். ஸோ அதனால் விண்டோஸ் படத்தையும் ஆரையும் நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணிட்டு சிஎம்டின்னு டைப் பண்ணிட்டு நான் வந்து என்டர் கிளிக் பண்றேன். இல்லைன்னா ஓகே ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்கிரீன் ஓப்பன் ஆகும். இதுல வந்து நான் என்ன பண்றேன், எந்த கோலன்ல வச்சிருக்கேனோ அந்த கோலன் போகணும். நான் ஜி கோலன்ல தான் அந்த ஃபைல வச்சிருக்கேன். ஸோ ஜி கோலன் அப்படின்றத நான் கிளிக் பண்றேன். இப்போ சிடி ஸ்பேஸ் வந்து ஜாவா அப்படின்ற இதுல தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுல வச்சிருக்கேன். ஸோ அதுக்கு ஜாவாக்குள்ளார போயிடுறேன். இப்போ வந்து என்ன பண்றேன்னா வந்து ஜாவா சி ஸ்பேஸ் ஃபைல் நேம் என்னது லாக் டாட் ஜாவா அப்படின்றத நான் கொடுக்குறேன். கொடுத்து நான் என்டர் கிளிக் பண்றப்ப எந்த வித எரரும் இல்லை அப்படின்றப்ப நெக்ஸ்ட் லைனுக்கு ஆட்டோமேட்டிக்கா போயிடும். இந்த லைன் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்றப்பதான் நமக்கு வந்து என்ன ஆகும்னா கிளாஸ் ஃபைல் கிரியேட் ஆகும். கிளாஸ் ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் நான் என்ன பண்ண போறேன், ரன் பண்ண போறேன். ஸோ ரன் பண்றதுக்காக என்ன பண்ணிடுறேன், ஜாவா ஃபைல் நேம் என்னது லாக். ஸோ லாக் அப்படின்னு கொடுத்து நான் என்டர் கிளிக் பண்றப்ப நமக்கு என்னது இன்புட் கேட்குது. ஸோ இன்புட்ல வந்து நான் என்ன பண்ணிடுறேன், ஃபர்ஸ்ட் வந்து என்னது கண்டிஷனு, ஃபர்ஸ்ட் கண்டிஷனு வந்து ரெண்டுமே ட்ரூவா இருந்தா தான் ட்ரூவா இருக்கும். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன பண்ணியிருக்கேன், 5 விட கம்மியா இருக்கணும்னு சொல்லியிருக்கேன், வந்து 10 விட கம்மியா இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால நான் என்ன பண்றேன், ஏக்கு 4னும் பிக்கு வந்து 9னும் கொடுக்குறேன். இப்போ வந்து நமக்கு வந்து என்ன ஆன்சர் வந்து ட்ரூன்னு கிடைக்குது. இப்போ எய்தரா 1 ஃபால்ஸா மாத்துவோம். அதுக்காக என்ன பண்றேன், திரும்ப ரன் மட்டும் பண்றேன். ஏன்னா எந்த சேஞ்சும் பண்ணலனா, அதனால டைரக்டா நான் ரன் மட்டும் பண்றேன். ஸோ வந்து ரன் பண்றதுப்ப இப்போ என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து 6ன்னு கொடுக்குறேன், ஜாஸ்தியா கொடுக்குறேன். என்டர் கிளிக் பண்றேன். இப்போ வந்து பிக்கே அதே மாதிரி கொடுக்குறேன். இப்போ வந்து ஃபால்ஸ்ன்னு கிடைக்குது. நம்ம ஆஸ் பர் ட்ரூத் டேபிள் வந்து நமக்கு என்ன ஆகுது, அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்குது. இதே மாதிரி நான் என்ன பண்றேன், ஏக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ கரெக்டா கொடுக்குறேன், பிக்கு வேல்யூவை நான் தப்பா கொடுக்குறேன். இப்பவும் ஃபால்ஸ்னு வரும். இப்போ வந்து ரெண்டுமே ஃபால்ஸா கொடுப்போம். சாரி, நம்ம இன்னும் ரன்னே பண்ணல, அதனால இந்த எரர். ஸோ இப்போ வந்து நமக்கு ஆஸ் பர் ட்ரூத் டேபிள் பிரகாரம் நமக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, அண்ட் ஆப்ரேஷன் நம்மளுக்கு நடந்துருச்சு. இப்ப இதுலயே நான் சின்ன சேஞ்ச் பண்ணி நான் என்ன பண்றேன், இந்த ப்ரோக்ராமை நான் எக்ஸிக்யூட் பண்றேன். இப்ப நம்மளே இன்புட் கொடுத்து நம்மளே வாங்கணும்ல, அது போல ப்ரீ டிஃபைன்டா வேல்யூஸ் கொடுத்துட்டு அதன் மூலமா எப்படி நம்ம வந்து ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்றது அப்படின்றத பத்தி நம்ம பார்ப்போம். அதுக்காக நான் என்ன பண்றேன், இந்த முன்னால போட்டு வச்சிருக்கேன் பாருங்க ப்ரோக்ராம், அதுல சின்ன சேஞ்ச் பண்ணி நான் எக்ஸிக்யூட் பண்றேன்.
எங்கெங்க கமெண்ட் பண்றேன், எங்கெங்க வந்து நான் வந்து இது பண்றேன் அப்படின்றத கொஞ்சம் தெளிவா பாத்துங்க. இப்ப வந்து இதே இதுல நான் சேஞ்ச் பண்ணிருக்க தொட்டு நான் ஃபைல்ல முதல்ல சேவ் பண்ணிடுறேன். இப்ப வந்து நான் சேஞ்சஸ் பண்ணிருக்க தொட்டு நான் என்ன பண்றேன், முதல்ல இந்த கிளாஸ் ஃபைல நான் போய் முதல்ல நான் டெலீட் பண்ணிடுறேன். ஏன்னா இந்த கிளாஸ் ஃபைல்னால நிறைய மிஸ்டேக்ஸ் வருது. ஸோ அதனால கிளாஸ் ஃபைல நான் முதல்ல டெலீட் பண்ணிக்கிறேன். டெலீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன், கம்பைல் பண்ண போறேன். கம்பைல் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன், ரன் பண்ண போறேன். இப்போ வந்து ஃபால்ஸ்ன்னு கிடைக்குது. நம்ம ஏன் ஃபால்ஸ்ன்னு கிடைக்குது? நம்மளுக்கு வந்து நான் வந்து என்னவா குடுத்துருக்கேன், ஏக்கு வந்து 10ன்னும், பிக்கு வந்து 15ன்னு குடுத்துருக்கேன். இதே மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா வந்து எல்லா வேல்யூஸும் இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு ஏக்கு வந்து கம்மியாகும், ஜாஸ்தியாகும், இல்ல பிக்கு கரெக்ட் ஆகும். 2வதுல வந்து வந்து ஏக்கு வந்து வந்து கரெக்ட் ஆகும், பிக்கு ஃபால்ஸ் ஆகும். அப்புறம் ஏக்கு பிக்கு 2க்குமே ஃபால்ஸ் ஆகும். வேல்யூஸ் கொடுத்து நீங்க ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. ஸோ அப்ப வந்து நம்மளுக்கு வந்து என்ன தெரிஞ்சிடும்னா, நம்மளுக்கு இந்த லாஜிக்கல் ஆப்பரேஷன்ல எப்படி அண்ட் ஆப்பரேஷன் பண்றது அப்படின்றத பத்தி இந்த ப்ரோக்ராம்ல பார்த்திருக்கேன். இப்ப என்ன பண்ணுவோம், இதே இதை நம்ம வந்து இன்னொரு சின்ன சேஞ்ச் பண்ணி நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். கமெண்ட் பண்ணிட்டேன். இப்ப வந்து நான் என்ன பண்றேன், இது 2வது ஆர் ஆப்பரேஷன் எதிரா 1 ட்ரூ ஆனதால ஆன்சர் இஸ் ட்ரூ அப்படின்ற வர கண்டிஷனுக்காக நான் ப்ரோக்ராம்ஸ் எழுதுறேன். ஸோ இப்ப வந்து நான் என்ன பண்ணிடுறேன், முதல்ல வந்து நம்மளே இன்புட் கொடுத்து நம்மளே அவுட்புட் எடுக்கிற ஒரு ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அப்புறம் மேல நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ப்ரீ டிஃபைன்டா ஒரு வேல்யூ கொடுத்து நம்ம அவுட்புட் எடுக்கிறத பத்தி நம்ம பார்ப்போம். அதுக்காக என்ன பண்றேன், நான் சின்ன சின்ன சேஞ்சஸ் ஒரே ப்ரோக்ராம் தான் நான் எக்ஸிக்யூட் பண்றேன். ஸோ அதுல வந்து நான் சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்றேன். எங்கெங்க என்னென்ன சேஞ்சஸ் பண்றேன் அப்படின்றத மட்டும் கொஞ்சம் கிளியரா பாத்துங்க. இப்ப நான் சேஞ்சஸ் பண்ணிருக்க ஃபைல சேவ் பண்ணிக்கிறேன். வழக்கம் போல நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், இந்த கிளாஸ் ஃபைலையும் நான் வந்து முதல்ல நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த கிளாஸ் ஃபைலை டெலீட் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் நான் போறேன். இப்ப என்ன பண்றேன், கமாண்ட் ப்ராம்ப்ட் போறேன். கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு நான் வந்து என்ன பண்றேன், முதல்ல கம்பைல் பண்ணணும். ஸோ அதுக்காக கம்பைல் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணிடுறேன், இந்த ஜாவாசி டாட் ஃபைல் நேம் டாட் ஜாவா அப்படின்றத அந்த இதுக்கு போறேன். கம்பைல் ஆயிடுச்சு. இப்போ நான் ரன் பண்ண போறேன். ஸோ ரன் பண்றதுக்கு வந்து நான் என்ன பண்றேன், அந்த ஜாவா ஃபைல் நேம் என்ன லாக்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதை நான் இது பண்றேன். ஸோ வந்து இப்போ வந்து ஏவோட வேல்யூ கேட்குது. ஏவோட வேல்யூ வந்து நான் என்ன பண்றேன், இப்போ 5 விட வந்து நான் கம்மியா இருக்க மாதிரி கொடுக்குறேன். ஸோ 4ன்னு கொடுக்குறேன். ஸோ இங்கேயும் வந்து 9 இப்போ வந்து வந்து 10ன்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து ட்ரூன்னு கிடைக்கும். எதிரா 1 ட்ரூவா இருந்தாலும் ட்ரூ. ஸோ இப்போ ஏக்கு நான் ட்ரூவா கொடுத்துருக்கேன். 10க்கும் 10 அதுக்கு 10ன்னு கொடுத்தாலும் ஏன்னா அது லெசன் நான் வந்து பியோட வேல்யூ வந்து லெஸ் தான் கொடுத்துருக்கேன், ஈக்குவல் டு நான் கொடுக்கல. ஸோ அதனால 10மே ஃபால்ஸ் வேல்யூ தான். ஸோ அதனால தப்பான வேல்யூ கொடுக்குறப்ப நமக்கு ட்ரூன்னு கிடைக்குது. இப்போ நான் என்ன பண்றேன், திரும்ப நான் வந்து இதுல வந்து பெருசா நான் வந்து எந்த சேஞ்சும் பண்ணல. ஸோ அதனால ரன் மட்டும் பண்றேன். ரன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து கூட வேல்யூ கொடுக்குறேன், 6ன்னு கொடுக்குறேன். இதுக்கு கரெக்டா கொடுக்குறேன். இப்பவும் ட்ரூன்னு கிடைக்குது பாத்தீங்களா. இப்போ ட்ரூ ஆஸ் பர் ட்ரூத் டேபிள் பிரகாரம் நம்மளுக்கு வேல்யூஸ் கிடைக்குது. இப்ப 2மே நான் வந்து ஃபால்ஸா கொடுக்குறேன். ஆறு 11 இப்போ ஃபால்ஸ் ஆஸ் பர் ட்ரூத் டேபிள் பிரகாரம் நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்குது. இப்ப வந்து என்ன பண்ணிருக்கோம், முதல்ல வந்து அண்ட் ஆபரேஷன் எப்படி பண்றதுன்னு பார்த்துட்டோம், லாஜிக்கல் ஆபரேட்டர் எப்படி பண்றதுன்னு பார்த்துட்டோம். இந்த லாஜிக்கல் ஆபரேட்டர்லாம் வந்து நம்மளே இன்புட் கொடுத்து நம்மளே அவுட்புட் கொடுக்கறத பார்த்துருக்கோம். இதே ப்ரீ டிஃபைன்டா அப்படி கொடுக்கறது அப்படின்றத பத்தி நம்ம இதுல பார்ப்போம். அதுக்காக நான் என்ன பண்றேன், அந்த ஆல்ரெடி போட்டு வச்சிருக்க ப்ரோக்ராம்ல சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு நம்ம அந்த இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்றது அப்படின்றத பத்தி நம்ம பார்த்துருவோம். நான் எங்கெங்க என்னென்ன சேஞ்சஸ் பண்றேன் அப்படின்றத கொஞ்சம் கிளியரா கொஞ்சம் பார்த்துங்க. ஏன்னா வந்து
இந்த இதுல வந்து இதுதான் பிரச்சனை ஆகும். நம்ம வந்து இந்த என்னென்ன சேஞ்சஸ் பண்றோம் அப்படின்றத கேர்ஃபுல்லா பார்க்கணும். நம்ம அத மாரி கேர்ஃபுல்லா பார்க்காட்டி நமக்கு வந்து என்ன ஆயிடும்னா, நமக்கு அவுட்புட் வரப்ப பிரச்சனைகள் வரும். நான் சேஞ்சஸ் பண்ணி எடுத்துட்டு ஃபைல சேவ் பண்ணிட்டேன். வழக்கம் போல நான் என்ன பண்றேன், இந்த கிளாஸ் ஃபைல முதல்ல வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் ஆயிடுச்சு. இப்ப வந்து நான் முதல்ல வந்து கம்பைல் பண்ணிட்டு அப்புறம் ரன் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் போடுறேன். ஸோ அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு நான் என்ன பண்றேன், முதல்ல கம்பைல் பண்றேன். எந்தவித எரரும் இல்ல. இப்ப நான் வந்து ரன் பண்ண போறேன். ஸோ வந்து நமக்கு ஃபால்ஸ் ஆகுது. இப்ப வந்து நீங்க வந்து இதே மாரி இந்த நம்மளே வந்து ப்ரீ டிஃபைன்டா வேல்யூஸ் குடுக்குறதுலயும், நீங்களே அந்த வேல்யூஸ சேஞ்ச் பண்ணி நமக்கு போடுற அவுட்புட் சரியா வருதா அப்படின்றத நீங்க கொஞ்சம் பாத்துங்க. அடுத்த ஆப்பரேஷன் நம்ம வந்து என்ன போனா, ஆர் ஆப்பரேஷன் வந்து அண்ட், ஆர் பாத்துட்டோம். இப்ப நாட் ஆப்பரேஷன் நம்ம பார்ப்போம். நாட் ஆப்பரேஷன் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்றேன், சின்ன சேஞ்ச் தான் பண்றேன் திரும்பவும். என்னென்ன சேஞ்சஸ் பண்றேன்றத மட்டும் நீங்க கொஞ்சம் பாத்துங்க. இப்ப வந்து நான் ப்ரீ டிஃபைன்டா ஒரு வேல்யூஸ் குடுத்து அதுல அவுட்புட் எடுக்கிறது என்னன்றத தான் இப்ப நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால வந்து நான் வந்து இதுல என்னென்ன சேஞ்சஸ் பண்றேன் அப்படின்றத கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கிட்டு இது பண்ணுங்க. நான் வந்து இந்த ஃபைல வந்து நான் டெலீட் பண்ணல. இப்ப நான் இப்ப பண்ணாதப்ப என்ன ஆகுது அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்ப்போம். அதுக்காக தான் வந்து நான் திரும்ப கம்பைல் பண்ணிட்டு நான் ரன் பண்றேன். ஸோ அப்ப வந்து நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்றது நமக்கு தெரியும். சில சமயம் உங்களுக்கு டைரக்ட்டா கம்பைல் ஆயிடுது. எந்தவித எரரும் இல்லாம. இல்லன்னா வந்து நமக்கு வந்து இதாகுது. இப்ப என்னது? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன குடுத்துருக்கோம்? ஏக்கு வந்து 10ன்னு குடுத்துருக்கோம். பிக்கு வந்து 15ன்னு குடுத்துருக்கோம். இப்ப வந்து நமக்கு வந்து ரிசல்ட் வந்து என்னன்னு வரணும்? ஃபால்ஸ்ன்னு வரணும். ஆனா ட்ரூன்னு வருது. ஏன்னா, இந்த நாட் ஆப்பரேஷன் நம்ம பயன்படுத்துற தொட்டு நம்மளுக்கு இது மாரி அவுட்புட் வருது. இப்ப இதே இத நான் என்ன பண்றேன், நம்ம வந்து இந்த வேல்யூஸ நீங்க சேஞ்ச் பண்ணி ஒவ்வொரு இதுவும் ஆஸ் பர் வந்து இன்புட் பிரகாரம் நம்மளுக்கு அவுட்புட் வருதா அப்படின்றத பத்தி நீங்க பாருங்க. இப்ப இதே இதுல நம்மளே இன்புட் குடுத்து நம்மளே அவுட்புட் எடுக்கிற ஒரு ப்ரோகிராம் வந்து நான் போட்டு காமிக்கிறேன். ஏன்னா வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தா இருக்கு லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ல. ஸோ அதனால வந்து நான் சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் நான் பண்ணி காமிக்கிறேன். நீங்க மித்த ஆப்பரேஷன்ஸ் ஒன்னொன்னையும் நீங்க வந்து தனித்தனியா எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. சேஞ்சஸ் பண்ணி வச்சுட்டு முதல்ல ஃபைல வந்து சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு வந்து கமெண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு நான் வந்து என்ன பண்றேன், முதல்ல கம்பைல் பண்றேன். அப்புறமேல நான் வந்து என்ன பண்றேன், ரன் பண்றேன். இப்ப இன்புட் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து 5ஓட கம்மியா இருக்க மாரி குடுக்குறேன். ஸோ ஜாஸ்தி உள்ள மாரி குடுக்குறேன். ஏன்னா அப்பதான் வந்து உங்களுக்கு தெரியும் டிஃபரன்ஸ். 6ன்னு குடுக்குறேன். இங்க வந்து 9ன்னு குடுக்குறேன். ஸோ வந்து ட்ரூன்னு கிடைக்குது. ஸோ ஆஸ் பர் ட்ரூத் டேபிள் பிரகாரம் நமக்கு அவுட்புட் வருதா அப்படின்றத பாருங்க. இப்ப இந்த இடத்துல ஃபால்ஸ்ன்னு வரணும். ஆக்சுவலா நாட் ஆப்பரேஷன் தொட்டு நமக்கு ட்ரூன்னு கிடைக்குது. எதனால ட்ரூ கிடைக்குது, எதனால ஃபால்ஸ் வருது அப்படின்றத கொஞ்சம் தெளிவா பாத்துங்க. இது மாதிரி வந்து நீங்க வந்து அதோட ஆப்பரேஷன்ஸ் ஒன்னொன்னையும் நீங்க பண்ணி பாருங்க. இதனோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.